சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரில் உள்ள தொப்பை விநாயகர் சாலை பகுதியில் மழைநீர் வடிகால் கட்டுமானம் அமைக்கப்பட்ட 15 நாட்களே ஆன நிலையில் கையால் தட்டினால் உடையும் அளவுக்கு தரமற்ற நிலையில் இருப்பதை கண்டித்து பொதுமக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, 15 நாட்களே ஆகக்கூடிய நிலையில கையில தட்டினாவே உடையும் அளவுக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்காக மக்கள் என்ன சொல்றாங்க? அதிகாரிகள் தரப்புல என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்படுது? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் தொப்பை விநாயகர் கோயில் அந்த முதல் தெருவுல பார்த்தோம்னா 15 நாட்களே ஆன, அதாவது மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டு 15 நாட்களே ஆன இந்த கட்டுமானம் என்பது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நம்மளால பார்த்தாலே தெரியும். கைகளாலேயே உடைத்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த கட்டுமானம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். கோடிக்கணக்கில் இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு அந்த நிதி என்பது ஒதுக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல இந்த கட்டுமானம் என்பது தரமற்ற முறையில் போடப்பட்டு இருப்பது நமக்கு இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பகுதியில ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்கள்ல மழைநீர் என்பது அதிக அளவிலேயே தேங்கும். அந்த வகையில இந்த ஆண்டாவது இந்த மழைநீர் வடிகால் மூலமாக தங்களுக்கு இதிலிருந்து ஒரு விடிவு பிறக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்த ஒரு சூழல்ல தரமற்ற முறையில் இந்த மழைநீர் வடிகால் கட்டுமானம் என்பது கட்டப்பட்டிருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கே அளவுக்கு அதிகமான மழைநீர் தேங்கக்கூடிய சூழல்ல இந்த மழைநீர் வடிகால் பணி முறையாக கட்டப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த பகுதியில மழைநீர் வடிகால் பணி என்பது தொடங்கப்பட்டு ஒரு 15 நாட்களுக்கு, அதாவது ஏறத்தாழ ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக தான் இந்த பணி என்பது முடிக்கப்பட்டு இந்த பகுதியில அந்த மண் என்பதெல்லாம் கொட்டப்பட்டு திறக்கப்பட்டது. அந்த வகையில இந்த பகுதியில வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் எல்லாம் பயன்படுத்தி வந்த ஒரு சூழல்ல இன்று காலை திடீரென்று அந்த கட்டுமானம் என்பது உடைப்பு ஏற்பட்டு வெளியே அந்த கம்பிகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய ஒரு சூழலை பார்த்திருக்கிறார்கள். உடனடியாக அச்சமடைந்த பொதுமக்கள் மாநகராட்சி தரப்புக்கு அந்த புகாரை அளித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தற்பொழுது இந்த கட்டுமானத்தை இடிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. பார்த்தோம் அப்படின்னா நம்மிடையே ஒருவர் இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம், உங்களுடைய பேர்? குழந்தைங்க ஸ்கூல் வர முடியல, நாங்க வேலைக்கு போனோம், அந்த வேலையை பார்க்க முடியல. நீங்க லீவா இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாம்ல, எதுக்கு தேவையில்லாம பொதுமக்களை? இந்த கட்டுமான பணி தரமற்ற முறையில போடப்பட்டிருக்கிறது தெரியுது. கையிலே உடைச்சா உதிரக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இதெல்லாம் அத்தியாவசியம் தேவையில்ல மேடம். நம்மளும் மெயின் அவசியம் என்ன, காலையில மேல குழந்தைங்க ஸ்கூல்ல ஒன்னா போனோம், எங்களுக்கு எல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் அந்த பிரிட்ஜை வச்சாங்க, அந்த பிரிட்ஜ் ஒன்றும் கடவுள். நாங்க எப்படியோ புது குழந்தைங்களை படிப்பு மெயின் தேவை. நம்மளுக்கு படிப்பு இல்லாத ரோடு தேவை எங்களுக்கு. இந்த மாதிரியான கட்டுமானம் முறையற்ற முறையில் கட்டப்பட்டு மீண்டும் இடிக்கப்பட்டு இது மாதிரியான கட்டப்படுவது வாகன ஓட்டிகளை சிரமத்துக்குள்ளாக்கி இருப்பதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில பார்த்தோம்னா காலையிலே உடைப்பு ஏற்பட்டு கம்பிகள் எல்லாம் வெளியே தெரிந்த ஒரு நிலையில மாநகராட்சிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தற்பொழுது ஊழியர்கள் இந்த கட்டுமானத்தை இடித்து மீண்டும் விரைவில் போடக்கூடிய அந்த பணி என்பது விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த வகையில தரமற்ற முறையில் இந்த கட்டுமானம் என்பது போடப்பட்டு இருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களிலும் புதிதாக மழைநீர் வடிகால் பணி அமைப்பதும் சிதலமடைந்த மழைநீர் வடிகால் பணிகளை சீரமைப்பதும் என பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில எழில் நகர் பகுதியில தற்பொழுது இந்த மழைநீர் போடப்பட்ட மழைநீர் வடிகால் என்பது 15 நாட்கள் கூட, அதாவது ஏறத்தாழ ஒரு 15 நாட்கள் தான் இருக்கும். ஆனால் அதற்குள் பார்த்தோம்னா இத்தகைய ஒரு நிலைதான் இருக்கு. ஜேசிபி இயந்திரங்களை எல்லாம் கொண்டு இந்த கட்டுமானத்தை இடிக்க முயற்சி செய்த பொழுதுதான் தெரிகிறது இதை இடிக்க ஜேசிபி இயந்திரமே தேவையில்லை, வெறும் கிரில் மிஷின் இருந்தாலே போதும் என்பதையும் கூட நம்மால புரிந்துக்க முடியுது. அந்த வகையில மழை காலத்திற்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கு. எனவே அதற்குள் இந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு உரிய முறையில் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. சென்னை எழில் நகர்ல தரமற்ற முறையில் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கள விவரங்களை முடிய செய்தியாளர் லதா களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி லதா.